நன்னமிழமை பருவத்திலே என் நாவை அசைத்த மொழி என் தாய்மொழியாம் தமிழுக்கு முதல் வணக்கம். வாகை தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் வாகை தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் தேனியிலிருந்து லட்சிய ஆசிரியர் லட்சுமி குமரேசன். நான் போடி நாயக்கனூரில் உள்ள சவுண்டீஸ்வரி நடுநிலைப்பள்ளியில் தமிழாசிரியராக பணிபுரிந்து வருகின்றேன். 2 கவிதை நூல்களும் ஒரு சிறுகதை நூலும் எழுதி வெளியிட்டுள்ளேன் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாகை தமிழ்ச்சங்கத்தின் நவ தமிழ் நவராத்திரி என்ற நிகழ்வில் நீதித்தமிழ் என்கின்ற பொருண்மையில் 14 கீழ்கணக்கு நூல்கள் கூறும் அறம் 14 கீழ்கணக்கு நூல்கள் கூறும் அறம் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது எவையெல்லாம் 14 கீழ்கணக்கு நூல்கள்? திருக்குறள், திரிக்கடுகம், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40, ஐந்தினை 50, ஐந்தினை 70, திணைமொழி 50, திணைமாலை 150, ஏலாதி, கைநிலை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், முதுமலை காஞ்சி, ஆசாரக்கோவை என்ற 18 நூல்களும் 14 கீழ்கணக்கு நூல்கள் தான். இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாம் எதை சொல்கின்றன அப்படின்னம்னா அறங்களைத்தான். ஒரு மனிதன் எப்படியெல்லாம் வாழ வேண்டும், எதையெல்லாம் பின்பற்ற வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கின்றது 14 கீழ்கணக்கு நூல்கள். இதில் முதலாவதாக நம் கண் முன்னாடி வந்து நிற்பது எது என்றால் திருக்குறள் தான். திருக்குறள் சொல்லாத அறங்களே கிடையாது. அதனால்தான் உலகத்தில் எந்த மூலையில் பிறந்த மனிதனாக இருந்தாலும் அவனுக்கு வாழ்க்கை வாழ்வதற்கு சரியான அறத்தை சொல்கின்ற நூலாக திருக்குறள் இருக்கிறது. அதனால்தான் உலக பொதுமறை என்று சொல்கிறான். உலக பொதுமறை வாழ்வியல் பண்புகளை எல்லாம் இந்த திருக்குறள் சொல்கின்றது. உள்ளத்தில் அன்புடையவராக இருத்தல், சிந்தித்து வாழ்தல், அறிவுடைமையோடு நடந்து கொள்ளுதல், ஒழுக்கமாக இருத்தல், கடமை தவறாது இருத்தல், எப்படியெல்லாம் அறம் செய்தல், இனிமையாக பேசுதல், கடுமையான சொற்களை தவிர்த்தல், இதையெல்லாம் திருக்குறள் சொல்லும். இதெல்லாம் நம்முடைய வாழ்வியல் பண்புகள் தானே. இதுதானே அறங்கள். இதெல்லாம் அறங்கள் தான். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அதுவென்றேல் மண்புக்கு மாய்வது மண். இந்த உலகம் பண்புடையவர்கள் வாழ்வதால் தான் நிலை பெற்று இயங்குகிறது. இல்லையெனில் இவ்வுலக உயிர்கள் மண்ணோடு அழிந்து போகும். இந்த உலகம் நிலை பெற்று இருக்கணும்னா மக்கள் பண்புடையவர்களாக இருக்கணும். அப்போ இந்த பண்பு எங்கிருந்து வரும்? அவர்கள் அறத்தோடு வாழ்ந்தால்தான். அந்த அறத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? இந்த மாதிரி நூல்களை படிக்கும் பொழுது இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்வது. அதுக்காக நமக்கு வழிகாட்டியிருக்காங்க நம்முடைய முன்னோர்கள். நாம் இருந்து நம் குழந்தைக்கு சொல்லலாம், நம்ம பேரன் பேத்திக்கு சொல்லலாம். அதற்கு பிறகு வருகின்ற தலைமுறையினருக்கு நம்ம எப்படி சொல்ல முடியும்? நாம் இருக்க முடியுமா? நம்முடைய கருத்துக்கள் தானே இருக்கணும். அப்போ அது எழுத்து வடிவமாக நம் முன்னோர்கள் கொடுத்தது தான் இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள். கற்க கசடர கற்பவை கற்றவை நிற்க அதற்கு தக அப்படின்னு இந்த திருக்குறளில் துணை எழுத்தே இருக்காது. ஏனென்றால் கல்வி தான் துணை. கல்வி தான் உனக்கு துணை, வேறு எதுவும் துணை கிடையாது. அதனால் நீ கல்வியை கற்க வேண்டும். அந்த கல்வியினுடைய முக்கியத்துவத்தை இந்த திருக்குறள் சொல்கிறது. அதனால தான் அதை உணர்த்தணுங்கிறதுக்காக தான் துணை எழுத்து கூட கொடுக்காம வள்ளுவர் எழுதியிருக்கிறார் போல். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். கல்வியை காட்டில் இந்த உலகத்தில் எது சிறந்ததுன்னா ஒழுக்கம்தான். ஒழுக்கம், நல்ல ஒழுக்கம் நன்மையை கொடுக்கும். தீய ஒழுக்கம் துன்பத்தை தான் கொடுக்கும். பள்ளி பருவத்திலேயே குழந்தைகளுக்கு ஒழுக்கம் தான் முக்கியம். கல்வியை காட்டிலும் ஒழுக்கம் தான்டா முக்கியம். முதல்ல நீ எவ்வளவு படித்து எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் சரி, அடிப்படையில் நீ ஒழுக்கமான மனிதனா அப்படின்னு இந்த உலகம் பார்க்கும். அதை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்பொழுது குழந்தைகளுடைய மனநிலை மாறிக்கொண்டு வரும் பொழுது வருகிறது. அந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னா அவங்கள
ஒரு தெளிந்த நீரோடை போல கொண்டு போகணும்னா அந்த ஒழுக்கத்தை தான் முன்னிறுத்தி சொல்லணும். பெரிய கட்டடம் உருவாகுது அப்படின்னோம்னா அந்த கட்டடத்துக்கு கீழே என்ன இருக்குன்னா அடிமட்டம் நல்லா உறுதியாக போட்டிருப்பாங்க. உறுதியாக போட்டிருந்தால்தான் அந்த கட்டடம் நல்லா இருக்கும். நிறைய மேலே கட்டடங்களை கட்டலாம். எதுவும் புயல், காற்று, எந்த ஒரு இயற்கை பேரிடருக்கும் அது ஆளாகாமல் சிறப்பாக இருக்கும், உறுதியாக இருக்கும். அதுபோலத்தான் குழந்தைகளுக்கு இப்பொழுதே அந்த ஒழுக்க கல்வியை போதித்தோமே ஆனால் நாளை எப்படிப்பட்ட சூழ்நிலையை கூட அவனுடைய நிலை மாறாமல் ஒரு ஒழுக்கமுள்ள மனிதனாக இந்த உலகத்தில் அவன் பிரதிபலிப்பான். அதுதான், அதுலேருந்து மாறவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு அடிப்படை அங்கே உறுதியாக போட்டிருக்குது. அப்போ அன்றே ஒழுக்கம்தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் நமக்கு எச்சரித்து போயிருக்கார். ஒழுக்கம் முக்கியம், ஒழுக்கத்தை கொண்டு போங்க அப்படின்னு. நாலடியார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நாலடியார் சமண முனிவர்கள் எழுதுனது 4 வரிகள். ஒவ்வொரு பாடலில் 4 வரி. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னம்னா, குஞ்சி அழகும் கொடுத்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு. நல்ல அழகும் மஞ்சள் பூசுவதால் உண்டாகும் அழகும் உண்மையான அழகல்ல. இங்கே மஞ்சள் யார் பூசுகிறா? பெண் குழந்தைகள். அப்போ பெண் கல்வியை பற்றி அன்றே நம்முடைய அறநூல்கள் சொல்லியிருக்கு. பெண்ணுக்கு கல்வி வேணும். அதற்கு பிறகு எவ்வளவோ தலைவர்கள் பெண் கல்வியை வலியுறுத்தி சொன்னாலும் அன்றே நமக்கு பெண் கல்விக்கு அடித்தளம் போட்டிருக்கிறது இந்த 14 கீழ்கணக்கு நூல்கள். அதான் சொல்லியிருக்கு. மனதளவில் உண்மையாக இவையெல்லாம் அழகல்ல. எது? நல்ல அழகும் மஞ்சள் பூசுவதால் உண்டாகும் அழகும் உண்மையான அழகல்ல, மனதளவில் உண்மையாக நடந்து கொள்கிறோம் என்ற நடுவு நிலைமையாகிய ஒழுக்க வாழ்க்கையை தரும் கல்வி அழகே அழகு. கல்விதான் அழகு. ஒரு பெண் குழந்தையே ஆண் குழந்தை. ஆனால் இங்கே குறிப்பிட்டு சொல்வது பெண்களுக்கு தானே கல்வி வேணும். முக்கியமாக ஆண் குழந்தைக்கு எப்படியும் கல்வி கொடுத்துருவாங்க என்று தெரிஞ்சுதான் பெண் குழந்தைக்கு கல்வி வேணும் அப்படின்ற செய்தியை அழகாக சொல்கின்றது நாலடியார். நட்பில் பிழை பொறுத்தல் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லுது. நட்பு இது குடும்பத்துக்கும் பொருந்தும். கணவன் மனைவியும் பொறுத்து வாழணும். ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொள்வது என்பது சகஜம்தான். ஆனால் சிறு பிழைகள் வரும் பொழுது, குறைகள் வரும் பொழுது அதை என்ன செய்யணும்? பொறுத்து வாழணும் அப்படின்றது இது பொருத்தமாக இருக்கும் இந்த பாடல். அதாவது நெல்லில் உமி, நீரில் நுரை, பூவில் புரையுதல், இதையெல்லாம் வேண்டாத பகுதிகள் இருந்தாலும் நாம் அதை பயன்படுத்தி கொண்டு தானே இருக்கிறோம். அதுபோல் நாம் நட்பு கொண்டவரிடத்தில் ஏதாவது சிறு பிழைகள் இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாது நாம் என்ன செய்யணும்? நட்பு கொண்டு இருக்கணும். ஏன்னா நல்லவர்ன்றதான் நாம் நட்பு கொள்கிறோம், ஆராய்ந்து தானே நட்பு கொள்கிறோம், நமக்கு பிடிச்சு தானே நட்பு கொள்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது சிறு குறைகள் வருவது இயல்பு தான். அதையெல்லாம் பொறுத்து கொண்டு அந்த நட்பை பாராட்டி நட்போடு இருக்கணும் அப்படின்னு சொல்லுது. குடும்பத்தில் அப்படி தான். கணவன்கிட்ட ஒரு குறைகள் இருக்குது, மனைவியிட்ட குறைகள் இருக்குது. அதை எப்படி சரி செய்ய வேண்டும், சரி செய்து அதை வாழ வேண்டும், ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும் என்பதை அழகாக இந்த நட்பில் பிழை பொறுத்தல் பாடல் சிறப்பாக விளக்குகின்றது. அப்புறம் பார்த்திங்கன்னா திரிக்கடுகம் அப்படிங்கும்போது சுக்கு மிளகு திப்பிலியால் ஆன மருந்துக்கு பெயர் திரிக்கடுகம். இதை உண்ட மனிதருக்கு உடல் நோய் நீங்கும். ஆனால் இந்த பாடல் இருக்கின்ற ஒவ்வொரு கருத்துக்களும், ஒரு பாடலில் 3 கருத்துக்கள் இருக்குது. ஒரு பாடல் இருக்க அந்த 3 கருத்துக்களையும் படிக்கும்போது மனிதனுடைய மனநோய் நீங்கும் அப்படின்னு சொல்லி. எப்படி அப்படின்னா, வருவாயுள் கால் வழங்கி வாழ்தல் செருவாய்ப்பச் செய்தவை நாடா சிறப்புடைமை எய்த பழநாடி நல்லவை கற்றல் இம்மூன்றும் நலமாட்சி நல்லவர்கோ அப்படின்னு சொல்லி. என்ன வருவாய்க்கு ஏற்றபடி அறம் செய்தல். வருவாய்க்கு நமக்கு எவ்வளவு வருமானம் வருதோ அந்த வருமானத்தில் நம்முடைய அதை பிரிக்க வேண்டும். நம்ம வீட்டுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம், நம்ம வாங்கின கடனை எவ்வளவு கட்டுறோம், மற்ற இதையெல்லாத்தையும் பிரித்தது போக அறத்துக்குன்னு இவ்வளவு,
அதை வருவாய்க்கு ஏற்றபடி அறம் செய்தல். நிறைய கடன் வாங்கியெல்லாம் மற்றவர்களுக்கு தானமாக கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை மனிதா. உன்னுடைய வருவாய்க்கு ஏற்றபடி நீ அறம் செய்தால் போதும். போரில் வெற்றி, எதையும் வெற்றி பெறணும். போரில் வெற்றி, நம்ம எடுத்த செயலில் வெற்றி. நம்ம இதை எடுத்துக்கலாம். வெற்றி, நல்லவைகளை படித்தல், நல்லவருடைய கொள்கைகள், இது எல்லாமே நல்லதான் படிக்கணும். சரியில்லைன்னா அதை விட்டுறணும். இப்போ நல்லதை பின்பற்றணும். இதையெல்லாம் சொல்கின்றது அந்த நாலடியார். திரிகடுகம் அதையெல்லாம் இந்த ஒரு பாடல் இருக்கின்ற 3 கருத்துக்களும் மனிதனுடைய மனநோயை போக்குகின்றது. அதில் இன்னொன்று சொல்லுது, ஆசை பிறன்கண் படுதல் அப்படின்ற அந்த பாடல் வரிகளில் சொல்லுது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுதல், சோம்பி இருத்தல், கற்காமல் இருத்தல், இவையெல்லாம் துன்பம் தருவன. பிறர் பொருளுக்கு நம்ம ஆசைப்பட்டோன்னா ஆசைப்பட்டு என்ன ஆக போகுது? அதெல்லாம் ஆசைப்பட நம்ம முயற்சி செஞ்சு அதை வாங்கணும். பிறர் பொருளுக்கு ஆசைப்படுதல், சோம்பி இருத்தல், எந்த வேலையும் செய்யாமல் சோம்பலாக இருந்தோன்னா அப்புறம் எப்படி நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்? கற்காமல் இருத்தல், படிக்காமல் இருக்கிறது, இதை எல்லாமே துன்பம் தருவன அப்படின்ட்டு அழகாக திரிகடுக பாடல் சொல்லு. அடுத்து பார்த்திங்கன்னா நான்மணிக்கடிகை. ஒவ்வொரு பாடலையும் எடுத்துகிட்டோம் நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஒரு பாடல் தான் சொல்கிறது மாதிரி இருக்குது. ஏன்னா எடுத்தோன்னா ஒவ்வொரு ஒன்றொன்னையும் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றொன்றை எடுத்தோன்னா அத்தனை பாடல்களையும் அவ்வளவு அறக்கருத்துக்கள் நிரம்பி இருக்கின்றது. நான்மணிக்கடிகை விளம்பி நாகனார் எழுதுனது. அதில் சொல்லியிருப்பார், பறைபடா வாழா அசுனமா உள்ளம் குறைபடா வாழார் உறவோர். இதில் அசுனமா அப்படின்னு சொல்கிறது ஒரு பறவை. அதாவது அது ரொம்ப பலம் வாய்ந்த பறவை. அந்த காலத்தில் சங்க பாடல்கள்லாம் அந்த பறவையை பற்றியான செய்திகள்லாம் இருக்குது. அந்த பறவை என்ன செய்யுமா, பலம் வாய்ந்தது. பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். அந்த படத்தை கூட நான் பார்த்துருக்குறேன், அந்த பறவையினுடைய படத்தை. இன்னிசை கேட்டு வாழுகின்ற, நல்ல இனிமையான இசையை கேட்டு, யாழ் இசையை, இனிமையான இசை எதுவோ இனிமையான இசையை கேட்டு அது அழகாக கேட்டு தான் அது வாழும். அது பாறை இடுக்குகள்லாம் கூடயுமே அது இருக்கும். அந்த பறவை என்ன செய்யுமா, அதை கேட்டு நல்லா ரசித்து வாழ்ந்து கொண்டு இருக்கும். இதை எப்படியுமே ஒரு மனிதன் போய் தாக்கி அதை கொல்ல முடியாது, ஏன்னா அது பலமாக இருக்கிறதுனால. அப்போ இந்த மனிதன் என்ன நினச்சானா, இதை எப்படியாவது கொல்ல வேண்டும் எப்படின்னு நினச்சா. எப்படி இன்னிசையை ஒலிக்க செய்கிறது. ஒலிக்க செய்யும்போது அந்த பறவை அதை கேட்டு மயங்கி நிற்கும் பொழுது பறை சத்தம், அதாவது அதிகப்படியான சத்தம், பறை சத்தத்தை ஒலிக்க விடுது. அது இன்னிசை கேட்டு மயங்கி இருக்கின்ற அந்த வேளையில் அந்த பறை சத்தம் கேட்டவுடன் அது காதுகள் அதை கேட்டவுடன் அதை தாங்க முடியாமல் இறந்து விடுமா, மயங்கி விடுமா. அதுக்கப்புறம் பிறகு போய் இந்த மனிதன் என்ன செய்வான், அதை தாக்கி அதை கொண்டு போயிடும். இதுதான் நடக்குமா. அதுபோல் நம்முடைய கற்றறிந்த அறிவுடைய பெரியோர் தமது பெயருக்கும் புகழுக்கும் குறைவோ தாழ்வோ ஏற்பட்டால் உயிர் வாழ விரும்ப மாட்டார்கள். தன்னுடைய செயல்பாட்டுக்கு ஏதாவது ஒரு குறை தெரிந்தோ தெரியாமலோ நடந்துவிட்டால், தன்னை இப்படி சொல்லிவிட்டார்களே என்று தாங்க முடியாமல் அவர்கள் வாழவே விரும்ப மாட்டார்கள் அப்படின்ற அந்த செய்தியை நான்மணிக்கடிகை சொல்லுது. அப்போ கற்றறிந்த பெரியோர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, தான் கற்ற கல்வியின்படி கற்ற நியதிப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் என்பதை அழகாக எடுத்துரைக்கிறது. நாமும் அப்படி வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றது. இன்னா 40 சொல்கின்றது, திறனிலான் செய்யும் வினை, எதையெல்லாம் செய்யக்கூடாது. இன்னா 40 எதெல்லாம் தேவையில்லாத செய்யாதவை செய்ய வேண்டான்னு சொல்லுது. இன்னா 40 வித்தை கல்லாதவர், தொழிற்பயிற்சி இல்லாதவர், ஒரு செயலை செய்ய முற்படக்கூடாது. ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னா அதை பற்றி அவன் தெரிஞ்சிருக்கணும். அதை பற்றி அவன் தெரியலைன்னா அந்த தொழிலை அவன் எப்படி செய்ய முடியும்? அதில் அவனை செய்தாலும் அது நஷ்டம்தானே அவனுக்கு ஏற்படும். அதனால் அந்த தொழிற்பயிற்சியெல்லாம் அவன் தெரிந்திருந்தால்தான் அந்த தொழிலை தொடங்க வேண்டும், அந்த செயலை செய்ய வேண்டும். அப்போது தான் அது வெற்றி பெற முடியும். இல்லாட்டி உனக்கு தெரியலைன்னா அந்த செயலை செய்யாத அப்படின்ற இன்னா 40 ரொம்ப அழகாக சொல்லுது. அடுத்தது பார்த்திங்கன்னா ஏழாதி என்ன சொல்லுதுன்னா, ஈகையில் இரு. மனிதன் பிறந்ததே மற்றவருக்கு உதவத்தான். இந்த உலகத்தில் நம்ம
பிறந்ததே மற்றவங்களுக்கு உதவுவதற்காகத்தான் அப்படின்னு சொல்லிட்டு 7வது சொல்லு. ஏன் மனிதன் வாழும்போது மனிதனாக மதிக்கப்படுதல், இறக்கும்போது தெய்வமாக தொழப்படுவதும் அவன் செய்கின்ற அறச்செயல்களால் தான். அப்போ மனிதன் ஒரு மனிதனாக இருக்கிறான் அப்படின்னம்னா அவன் மற்றவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும். அன்னை தெரசா கூட சொல்லியிருப்பாங்க. இந்த உலகத்தில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க இந்த நூலை படித்தாங்களாம். என்ன நூல்னா, ஒரு நூல் படிச்சிருக்காங்க. அந்த நூலில் என்ன செய்தி இருந்தது அப்படின்னம்னா, இந்த உலகில் நாம் வாழ்வதற்கு தருகின்ற வாடகை தான் மற்றவர்களுக்கு நாம் செய்கின்ற அறம், செய்கின்ற தானம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரி அவர் ஏதோ ஒரு புத்தகத்தில் படித்திருக்கிறாங்க. அந்த புத்தகத்தில் படித்ததுக்கு பிறகு தான் அவங்க என்ன ஆச்சுன்னா, அவங்க ஒரு அன்னை தெரசாவாக உருவாகணும். இதுபோல தான் இந்த அறநூல்கள் அனைத்துமே மனிதன் எப்படியெல்லாம் வாழணும் அப்படிங்கிற அறத்தை நமக்கு சொல்வதாக இருக்கின்றது. அறத்தை பின்பற்ற வேண்டும் என்பதை ரொம்ப சிறப்பாக சொல்லுது அத்தனை நூல்களுமே. ஒவ்வொரு நூலை எடுத்துக்கிட்டோன்னா ஒவ்வொரு நூல்லையும் இருக்கின்ற அத்தனை பாடல்களை எடுத்துக்கொண்டாலே அவ்வளவு செய்திகளை தாங்கி நிற்கின்றது. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த அறநூல்கள் சொல்கின்ற அந்த அறக்கருத்துக்களை பின்பற்றி வாழ்ந்தோமே ஆனால் நாம் ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் சிறந்த மனிதனாக ஜொலிக்கலாம். இந்த தமிழ் நவராத்திரி என்ற வாகை தமிழ்ச்சங்கத்தில் நவராத்திரி விழா சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் சிறப்பானதொரு நீதி தமிழாய் 14 கீழ்கணக்குகள் நூல்கள் சொல்கின்ற அந்த அறத்தினை சொல்வதற்கு நல்லதொரு வாய்ப்பு கொடுத்த வாகை தமிழ்ச்சங்க நிர்வாகிகளுக்கும் உறுப்பினர்களுக்கும் வாய்மொழி கேட்ட அத்துணை சுவைஞர் பெருமக்களுக்கும் என்னுடைய தமிழ் வணக்கங்களையும் மீண்டும் தெரிவித்துக்கொண்டு நன்றியினையும் தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.